கடலூரில் விவசாயிகளுக்கு தெரியாமல் திமுக அமைச்சர் ஆலோசனைப்படி அதிகாரிகள் விளைநிலங்களை அபகரிக்கும் வேலையை துவங்கியுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திட்டக்குடி அருகே புல்லூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கரும்பு, நெல், மக்காச்சோளம், உளுந்து, மரவள்ளி கிழங்கு சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் விளைநிலங்களில் தொழிற்சாலைகள் அமைக்க உள்ளதாக கூறி விவசாயிகளுக்கு தெரியாமல் அதிகாரிகள் ஆய்வு செய்வதும் அளவீடு செய்வதும் என விவசாயிகளிடம் இருந்து விளைநிலங்களை அபகரிக்கும் வேலையை துவங்கியுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டும் பதில் கூறாமல் இருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திமுக அமைச்சர் கணேசனின் ஆலோசனையின்படி நிலங்களை கையகப்படுத்தும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களது விளைநிலங்களை கையகப்படுத்தினால் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு எங்களுடைய நிலம் வேணும். நாங்க எங்க நிலத்தை மட்டுமே நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு வேற இங்க ஒரு பெருசா எந்த வேலை இதுவும் கிடையாது. எல்லாருமே விவசாயத்தால் மட்டுமே மூழ்கி போனவங்க. கலெக்டரை பார்க்க போனா அவரு எங்களை தவிர்த்துட்டாரு. சப் கலெக்டரை மட்டும்தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. எங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்க உங்க தொழில்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசனை போய் நீங்க பாருங்கன்னு சொன்னாரு. எங்களை பார்க்கறதுக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே கிடையாது. நாங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஓட்டு போட்டது எங்களுடைய தப்பா? ஏன் எங்களை இது மாதிரி பண்றீங்க? எங்களுடைய மண்ணு கிடைக்கலனா நாங்க எங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிட்டு செத்துருவோம். ஸோ அந்த நிலம் இப்போ எடுக்கணுன்ற அரசாங்கம் சொல்றது தான் அந்த முழுக்க நீராதாரத்தோடு இருக்கிற ஒரு விவசாய நிலம். அந்த நிலத்தில் இப்போ ஆளுங்கட்சி மந்திரியாக இருக்கிறவர், எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிற மந்திரி எங்களை எந்தவித முன் அறிவிப்புன்றி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அரசு அதிகாரிகள் இந்த நிலத்தை சாயங்கால நேரத்துலையும் லீவு நாட்லையும், அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் எங்களுக்கு தெரியாமல் அளவீடு பண்ணுறாங்க. எங்கள் நிலத்திலையோ ஏதோ தயவு செஞ்சு கை வைக்க வேண்டாம். அதை விட்டால் எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு.